எல்லாருக்கும் வணக்கம். இந்த வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு வீட்டிலையே தேங்காய் பால் பாதாம்லாம் வச்சு பால் ஐஸ் எப்படி செய்கிறதுந்தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு தேங்காவை இந்த மாதிரி கீறி எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன். இதை சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். அடுத்து 1 லிட்டர் திக்கான பாலாக எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கலக்காத நாட்டு மாட்டுப்பால் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பசும்பால் கிடைச்சா வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா பாக்கெட் பால் கூட 1 லிட்டர் வாங்கிக்கோங்க. தண்ணி மட்டும் கலக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கீறி வச்சுருந்த தேங்காவை மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து இந்த தேங்காவை நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை அந்த வடிகட்டியில் சேர்த்தோம் அப்படின்னா கீழே வந்து அந்த தேங்காய் பாலெல்லாம் வந்து நமக்கு தனியாக வந்து அந்த கிணத்துல ஊற்றிடும். மேலே சக்கை இருக்கும். ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா அழுத்தி கொடுத்தோம் அப்படின்னா அந்த தேங்காயில் இருக்கிற பால் எல்லாமே வந்து நமக்கு தனியாக வந்துடும். இப்போ இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா முதல் பால் எடுத்ததோடு தான் இருக்குது. இப்போ இந்த சக்கையெல்லாம் நம்ம ஏதாவது குழம்பு வச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட்டு பொரியல் இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தேங்காய் பால் வந்திருக்கு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம பாலை காய்ச்சிடலாம். ஒரு தேங்காவுக்கு 1 லிட்டர் பால் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். பால் சட்டியை அடுப்பில் வச்சதுக்கப்புறமா கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி கலக்காத திக்கான பால் தான் வச்சுருக்கோம். நம்ம கலக்காமல் இருந்தோம் அப்படின்னா சீக்கிரத்துலேயே வந்து பால் அடி பிடிச்சிரும். பால் கொதி வர்றதுக்குள்ளேயும் நம்ம ஊற வச்சுருந்த பாதாமை தோலை உரிச்சிடலாம். பாதாமை சுடுதண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா நமக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதே போல் எல்லா பாதாம்லேயும் நம்ம தோலை உரித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்பப்போ பாலையும் பார்த்து கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 லிட்டர் பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, இது வந்து ஒரு 3/4 லிட்டர் வர்ற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வற்ற விடணும். நம்ம உரித்து எடுத்து வச்சுருந்த பாதாமை மிக்சியில் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம கொஞ்சம் தான் வந்து பாதாம் சேர்த்துருக்கோம். அதனால் சின்ன ஜாரில் அரைச்சோம் அப்படின்னா நல்லா வந்து நமக்கு நைஸாக அரைக்க வரும். இது கூட கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பாலை லைட்டாக சேர்த்துக்கிட்டு நல்லா மை போல் இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மை போல் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கணும். நம்ம பாதாம் சேர்த்துருக்கிறதே வந்து தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம அடுத்து பாலை பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஜீனி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை, கருப்பட்டி இது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பால் ஐஸ் அப்படின்னாலே வெள்ளை கலராக இருந்தால் தானே நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஜீனி சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க ஜீனி கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாலை ஃபேனுக்கு அடியில் வச்சு நல்லா வந்து ஆற விட்டுறலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச பாதாம் விழுதில் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம தேங்காய் பாலோட ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எதுக்காக பாதாமை நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பாலோடு சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கலந்து விடாமல் பாதாமை அப்படியே வந்து நம்ம தேங்காய் பாலோடு சேர்த்தோம் அப்படின்னா அங்கங்கே வந்து கட்டி கட்டியாக இருக்கும். கலந்து விடவும் கஷ்டமாக இருக்கும். பாதாமும் வந்து தேங்காய் பாலோட ஒன்றா வந்து நமக்கு கலந்து வராது சரியா. அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பால் ஆறிடுச்சு. இந்த தேங்காய் பால் பாதாம் சேர்த்து கலந்து வச்சோம் இல்லையா, அது கூட நம்ம பாலை சேர்த்து இதையும் வந்து நல்லா கலந்துக்கலாம். ஜீனியை தவிர நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே இந்த வெயிலுக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த அளவுக்கு கலந்துக்கிட்டதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த பாலை இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். டம்ளரில் ஊற்றிட்டு இது போல் உங்களுக்கு ஐஸ் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் ஊற்றி வைக்கலாம். அப்படி உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா நம்ம டம்ளர்லேயே கூட ஊற்றி மேலே சில்வர் கவர் போட்டு லப்பர் பேண்டோ நூலோ போட்டு நல்லா சுற்றி விட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த ஐஸ் பாக்ஸ் இல்லாமலே கூட நம்மளால் வீட்டில் ஐஸ் செய்ய முடியும். ஆனால் இந்த டம்ளரில் வைக்கும்போது ஒரு 4 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மேலே குச்சை சொருவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா அந்த குச்சோடையே வந்து நமக்கு அழகாக வந்து ஐஸ் ரெடி ஆயிரும். இப்போ இதே போல் எல்லா ஐஸ் பாக்ஸ்லேயும் நம்ம கலந்து வச்சுருந்தா பாலை ஊற்றிக்கலாம். இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வந்து அப்படியே வச்சுருங்க. இந்த ஐஸ் பாக்ஸ் வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் வந்து புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரிட்ஜோட அளவை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குங்க. என்னோடய ஃப்ரிட்ஜுக்குள்ளே இது வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியல, கொஞ்சம் சாய்ச்சி தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து 8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே வந்து திறக்க முடியாது. அந்த பாக்ஸ்லேருந்து ஐஸ் வராது. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதில் ஒரு 10 செகண்ட் மட்டும் அந்த ஐஸ் பாக்ஸை போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து ஐஸ் எடுக்க வரும். என்னோட 2 பசங்களுமே வந்து பாலும் சாப்பிட மாட்டாங்க, தேங்காய் பாலும் சாப்பிட மாட்டாங்க.
ஆனால் இந்த மாதிரி ஐஸாக செஞ்சு நான் கொடுத்தப்ப நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்க வருது அப்படின்னு. கிளாஸில் வச்சுருந்த ஐஸை பசங்க 2 பேரும் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. அதனால் உங்கள்கிட்ட வீடியோவில் காட்ட முடியல. இந்த வெயில் நேரத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு வெளியில் ஐஸ் வாங்கி கொடுக்குறத விட நல்லா ஆரோக்கியமான ஐஸை நம்ம வீட்டிலேயே வந்து சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் கூட இதில் தேங்காய் பால் பாதாம்லாம் சேர்த்துருக்கிறது கண்டே பிடிக்க முடியாது. டேஸ்ட்டு உண்மையிலே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஐஸ் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்டுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.